கடவுளின் வல்லமையோடு ஒவ்வொரு அலையும் கரை வருகின்றது. அதுபோலவே அருள் நாள்தோறும் நம்மை வலியூட்டி உயிரூட்டுகிறது. இனிமையை வைத்து இம்மாலை பொழுதில் இறைவரி பலியில் பக்தி சிரத்தையோடு பங்கெடுக்கும் இறை அடியார்களையும் இறை மக்களையும் அன்போடு வாழ்த்தி அழைப்பது 3ஆம் அத்தியம் மற்றும் திரு வழிபாட்டு குழுவினர். இன்றைய மைய சிந்தனையாக மத்தேயு நற்செய்தி வாயிலாக நாம் தியானிப்பது இறை நம்பிக்கை உடையவர்களாய் வாழ்வோம். நூற்றுவர் தலைவர் ஒரு புறவினத்தார் நோயற்ற தம் ஊழியருக்காக இயேசுவிடம் அவர் உதவி கேட்கிறார். நூற்றுவர் தலைவர் புறவினத்தராக இருந்தும் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவராக இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறார். ஆகவே தொலைவில் இருந்து இயேசு ஊழியனை குணப்படுத்துகிறார். இது மட்டுமல்ல, புறவினத்தாரின் நம்பிக்கையை இஸ்ராயேல் இனத்தாரின் நம்பிக்கையோடு இயேசு ஒப்பிடுகிறார். நம்பிக்கையை பெற்று தரக்கூடிய விண்ணாசையும் நம்பிக்கை இல்லையால் விளையும் தண்டனையையும் இங்கே இயேசு தெளிவுபடுத்துகிறார். நாமும் நமது வாழ்வில் இறையன்பால் நம்பிக்கை வைத்து அவரிடம் ஒன்றித்து வாழும்போது அனைத்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவோம், கிடைக்க செய்வோம். அனைவரையும் நம் வாழ்வால் நம்பிக்கை அடைய வேண்டி இவ்விழா திருப்பலியில் இணைவோம். நம்பிக்கையோடு இடத்தில் வளமையாக நாம் புகழ்கின்றபடி தடையாக நமது விசுவாசிகளை எதிர்பார்த்துக் கொள்கிறோம். எல்லாம் இறைவனிடமும்
பாதுகாக்கவும் எங்கள் நன்னடத்தையாளரை அறிவிக்கவும் நீர் அருள்வீராக. உம்மோடு தூயாமையாய் ஒன்றிற்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் எருசலேம் இங்கே பலவித தண்டனை தீர்ப்புகளால் தூய்மைப்படுத்தப்பட்டு புலமிடப்பட்டு ஆண்டவரை நோக்கி வருகின்ற ஒரு பெண்மணியாக சித்தரிக்கப்படுகிறது. ஆண்டவர் வலிமை மிகு ஆயனாக சித்தரிக்கப்படுகிறார். பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் ஆண்டவர் தம் மக்களை கனிவுடன் கண்காணித்து வழிநடத்தும் ஆயனாகவும் அதிலும் சிறப்பாக சமூகத்தில் தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களை எளியவர்களை பாதுகாக்கின்றவராக பராமரிக்கின்றவராக அவர்களது குரல் காட்டப்படுகிறது. எசாயா நூலின் வாசகத்தை வாசிக்க கேட்போம். எசாயா திருமுகத்திலிருந்து வாசகம். 40ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறைவார்த்தைகள். நம்பிக்கை தரும் நல்வாக்கு. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள். அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது. அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரல் ஒலி ஒன்று முழங்குகின்றது. பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக பலியை ஆயத்தமாக்குங்கள். பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணமானது நேராக்கப்படும், கரடுமுரடானவை சமாதானமாக்கப்படும். ஆண்டவரின் ஆட்சி வெளிப்படுத்தப்படும். மாநிலர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். உரக்க கூறு என்றது ஒரு குரல். எதை நான் உரக்க கூற வேண்டும் என்றேன். மாநிலர் அனைவரும் புல்லே ஆவர், அவர்களின் மேன்மை வயல்வெளி போவே. ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போகும், பூ வதங்கி விழும். உண்மையில் மாநிலர் புல்லே ஆவர், புல் உலர்ந்து போகும், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் இறைந்திருக்கும். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலைமேல் நின்றுகொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே. இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன.
இரண்டாம் வாசகம் முதலே நாம் செல்ல வேண்டிய பாதை நீளமானது. துயரங்கள் வரும்போது நம்பிக்கை வாழ்வில் ஆரம்பம் தொடங்கிய திருப்பயன்கள் சோர்வடைவது இயல்பு. கிறிஸ்துவின் வார்த்தைகளால் உழைக்கப்பட்டு நம் கண்களால் காண இயலாது. எனினும் கடவுள் வாக்களித்ததை தொடர்ந்து நம்பிக்கையுடன் எதிர்நோக்குதல் அவசியமாகும். நம்பிக்கைதான் நமது வாழ்வில் மிகப்பெரிய பாக்கியமாகும். நம்பிக்கை தளர்விட்டமானால் வாழ்வே அர்த்தமற்றதாய் ஆகிவிடும் என்கிறதும் வெவ்வேறு நூலின் வாசகத்தை வாசித்து கேட்போம். நான்காம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆதலின் கடவுள் தரும் ஓய்வை பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால் உங்களுள் எவரேனும் அதை அடைய தவறிவிடக் கூடாது என எண்ணுகிறேன். இது குறித்து நாம் கவனமாய் இருப்போமாக. ஏனெனில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆயினும் அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. ஏனெனில் கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை. இந்த ஓய்வை பெறுகிறவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே இதை குறித்து நாம் சினமுற்று நாம் அளிக்கும் மேற்பாட்டின் நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. எனினும் உலகம் தோன்றிய காலத்திலேயே கடவுளுடைய வேலைகள் முடிந்துவிட்டன. ஏனெனில் மறைநூலில் ஓரிடத்தில் 7ஆம் நாள் பற்றி கடவுள் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவுற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் மேற்சொன்ன சொற்றொடரில் அவர்கள் நாம் அளிக்கும் இளைப்பாற்றிய நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்றிருக்கிறது. எனவே இந்த ஓய்வை பெற்றுக்கொண்டவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். ஆனால் அந்நற்செய்தியை முன்னர் கேட்டவர்கள் தங்கள் கீழ்ப்படியாமையால் அந்த ஓய்வை பெறவில்லை. ஆகவேதான் முன்பு கூறப்பட்டது போலவே இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று நீண்ட காலத்திற்கு பின்பு தாவீதின் வழியாக அவர் எடுத்துரைத்து இன்று என வேறொரு நாளை குறிப்பிடுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்திய எழுதிய நற்செய்தி பிரிவு 8 வார்த்தைகள் 5 வந்து முடியும். அக்காலத்தில் இயேசு கபர்நாவுக்கு சென்றபோது நூற்றுவ தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா,
என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுபடியாக, ஐயா, நீர் வீட்டுக்குள் அடித்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், எனது பையன் அடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்டு படை வீரரும் உள்ளனர். நான் அவர்கள் ஒருவரிடம் செல்லு என்றால் அவர் செல்கின்றார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேல் யாரிடம் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. மரியே வாழ்க. எத்தனை பேருக்கு கடவுள் வேணும்? எத்தனை பேருக்கு கடவுள் வேணும்? நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கோம்? கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க வச்சுக்கோங்களேன், 12 மணி ஆனாலும் இருக்கும். சரியா? அதனால கொஞ்சம் சொல்லுங்க. நாம எங்க இருக்கோம்? எங்க இருக்கீங்க? கோயில்ல இருக்கீங்களே, கடவுளின் சன்னிதானத்துல இருக்கீங்க. எத்தனை பேருக்கு கடவுள் வேணும்? எல்லாருக்கும் வேணும். கூட்டத்துல சொல்றேன், எனக்கு கடவுள் வேணும் சொல்ற கை கொடுங்க. எத்தனை பேருக்கு கடவுள் வேணும்? ஜோரா கை தருவோமா? யாரும் சாப்பிடல, சத்தமா ஜோரா கை தருமா, சத்தமா கை தருங்க. ஓகே. கடவுளை மகிமைப்படுத்தவும் கடவுளோடு இணைந்து வாழவும் நாம் அனைவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய மைய சிந்தனையாக இறை நம்பிக்கையுடையவர்களாக வாழ வேண்டும். நம்பிக்கை அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்பிக்கை அப்படின்னா என்ன? இதே சொல்லி மாதிரி நாங்க போல உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீ பாடி சொல்லிட்டு போ, இந்த காதை வாங்கி இந்த காதை விட்டு நாங்க நடைய கட்டுறோம் அப்படின்னு சொல்றீங்களா? நம்பிக்கை அப்படின்னா என்னங்க? நம்பிக்கைனா அடுத்த வார்த்தை விசுவாசம். சொல்லுங்க, நம்பிக்கைனா என்ன? என்ன நினைக்கிறீங்க? இறை நம்பிக்கையுள்ள மனிதர்களாக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான வார்த்தைகளும் அருமையான பாடல்களையும் நாம் கேட்கும். எல்லாம் உடைஞ்சு போகும்போது நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளோடு இணைகிற தன்மை. அப்ப நம்பிக்கை அப்படின்னா நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இடிச்சு வச்ச புளி மாதிரி அப்படி திருப்பி போகாம இருக்கவே கூடாது. கடவுள் சன்னிதானத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். எதை பத்தியும் கவலைப்படவே கூடாது. ஆக நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நீங்களும் நானும் நமது வாழ்க்கையை ஏற்றி கொண்டு வருகிறோம். நம்பிக்கை அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா உங்க வாழ்க்கையில வாழவே முடியாது. ஆக இறை நம்பிக்கைக்குள் நாம் முழுமையாக ஆளுமைப்பட வேண்டும் என்று வார்த்தைகளை இறைவன் நமக்கு அழைப்பு விடுகின்றார். சரியா 1946ஆம் ஆண்டு தனது இறுதி வார்த்தை பாட்டை முடித்துவிட்டு ஒரு அருட்சகோதரி தலைமை சகோதரியிடமிருந்து ஒரு படிவத்தை பெற்றுக்கொண்டு ரயிலிலே டார்ஜிலிங்கை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த கடிதத்திலே ஒரு பள்ளியிலே ஆசிரியராக அவை பணியமர்ந்தார்கள். தனது வாழ்க்கை கடவுள் கொடுத்திருக்க ஒரு விடுமுதல் செயல்களை கொண்டு இயக்கப்படுவது போகிறது. நான் கடவுளுக்கு பிள்ளை என்ற உணர்வோடு அவரது
மகிழ்ச்சியோடு தனது பயணத்தை அந்த ரயிலிலே அந்த அருட்சகோதரி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். சற்று கண் அயர்ந்து உறங்கி விடுகிறார்கள். அப்பொழுது அவரது இதயத்திற்குள் ஒரு வார்த்தை ஒலிக்கிறது. நீ எங்கோ பயணித்து கொண்டிருக்கிறாய், அந்த பயணத்தை இன்றோடு முடித்துவிட்டு இதோ இந்த ஏழை எளிய மக்களை நீ நேசிக்க வேண்டும், உன்னோடு நான் இருக்க போகிறேன் என்ற ஒரு வார்த்தை உள்ளத்திலே ஒலிக்கிறது. பல ஆண்டுகள் படிப்பை முடித்துவிட்டு இறுதி வார்த்தை பாட்டை கடவுளுக்கு கொடுத்துவிட்டு இதோ நான் அவரது பணியை செய்ய போகிறேன், எனது தலைமை சகோதரி பள்ளிகளை கொடுத்திருக்கிறார்கள், அதை நிறைவேற்ற போகிறேன் என்று மகிழ்ச்சியோடு தொடங்கினேன். ஏன் என் மனதுக்குள் இந்த ஒரு சஞ்சலம் என்று பலவிதமான கேள்விகளை அந்த அருட்சகோதரி ஒரு மாத காலங்கள் சிந்தித்து ஏறெடுக்கிறார்கள். இறுதியிலே கடவுள் எனக்கு கொடுத்த அழைப்பு இதுதான். நான் ஏழைகளை பராமரிக்க வேண்டும், கைம்பெண்களை உற்று நோக்க வேண்டும், அனைத்தையும் இழந்த குழந்தைகளை பராமரிக்க வேண்டும் என்று சிந்தனை செய்து அந்த சபையிலிருந்து வெளிவருகிறார்கள். கையில் 5 ரூபாய் நோட்டோடு கொல்கத்தா நகரிலே காவடி எடுத்து வைக்கின்றார் நமது மதர் தெரசா. ஏழைகளின் பங்காளனாக, ஏழைகளை அன்பு செய்தவர்களாக, பிள்ளைகளுக்கு அன்பூட்டி அனைத்தையும் கொடுத்து அகிலமெங்கும் அன்னை என்ற உணர்வை கொடுத்த ஒரே அன்பு தாய் என்று சொல்லலாம். இந்த 5 ரூபாய் காசோடு யார் மீது நம்பிக்கை வைத்து தனது வாழ்வை தொடங்கினார்? சபை கொடுத்த பணி, ஒரு மிகச்சிறந்த ஆசிரியராக பணியாற்றியிருக்கலாம், பொறுப்புகள் உயர்ந்து கொண்டிருந்திருக்கும், வாழ்க்கை நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கும். ஆனால் அதை அனைத்தையும் துறந்துவிட்டு ஒரு பெண்மணியாக சாதாரண ஒரு வெள்ளை ஆடையை அணிந்து அருகிலே 3 ப்ளூ லைன் போட்ட ஒரு சேலையை உடுத்திக் கொண்டு எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார், இறைவன் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று துவங்கிய அந்த சபை இன்று அகிலமெங்கும் பரவி இருக்கிறது. காரணம், நான் இறைவனையை நம்பியிருக்கிறேன். ஆமக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகங்களை சொன்னது போல என் மக்கள் என்னை நம்பி இருக்கிற பொழுது நான் இறைவிலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், அவர்களோடு உடனிருக்கிறேன் என்று கடவுள் திருமுறையை தருகிறார். அமைதியில் தான் நீங்கள் என்னை அறிந்து கொள்ள முடியும் என்ற மேன்மையை 2ஆம் வாசகங்களை தெளிவுபடுத்துகிறார். என்னிடம் அதிகாரம் இருக்கிறது, ஒருவனை நான் செல்க என்றால் அவன் செல்கிறான், ஒருவனை வருக என்றால் அவன் வருகிறான். ஆனால் ஆண்டவரே, நீ என்னும் வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்க நான் தகுதியற்றவர் என்று தன்னை தாழ்த்தி இறைவனையை நம்பி அருளையும் ஆசிரியையும் அந்த 100 தலையும் பெறுவது போல இன்று நமது வாழ்க்கையிலே இறை நம்பிக்கை வளர்ந்து கொண்டிருக்கிறதா? நம்ம கடவுளை எப்ப அதிகமா நம்புவோம் தெரியுமா? எப்ப கடவுளை அதிகமா நம்புவீங்க? சும்மா சொல்லுங்க, தப்போட பார்ப்போம். எப்ப கடவுளை அதிகமா நம்புவீங்க? நீங்க பாக்குறத பார்த்தா நான் ஏதோ தப்பா கேட்கிற மாதிரி நீங்களும் முனைக்கிற மாதிரி இருக்குது. சொல்லுங்க, எப்ப கடவுள் அதிகமா நம்புவீங்க? நாம கேட்கறது நடந்தா அவர் அதிகமா நம்புவோம். நம்ம கேட்கறது நடக்கலன்னா நீ எல்லாம் இருக்கிறியா, ஊர்ல அவன் எப்படியெல்லாம் பார்ப்பான், அவன்லாம் நல்லா இருக்கான், ஆனா ஒரு பாவம் நான் மட்டும் படாது பாடுபடுறேன், நீ எல்லாம் இருக்கிறியா? கேட்கிறமா இல்லையா? கேட்க மாட்டோமா? கண்டிப்பா கேட்போம். நானே கேட்கிறேன், நானே சில நேரத்தில் கேட்கிறேன். சில நேரத்தில் எங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஒன்று கொடுக்கும்போது என் கடவுளை எனக்கு தேவையில்லாத ஒரு போஸ்ட், நான் பாட்டுக்கு நிம்மதியா நான் போய் வார்த்தையை சொல்லிட்டு இருந்தேன், ஒரு இடத்துல அரைச்சி வச்சு அப்படின்னு கேட்கிற நாட்களும் உண்டு. ஆனால் அனைத்தையும் அவர் ஆய்ந்தறிந்திருக்கிறார். நமது உள்ளங்களை ஆய்ந்தறிந்து அனைத்து செயல்களில் வெற்றிவாகையாக வருகிறார். அப்ப இந்த இறை நம்பிக்கை நான் நினைத்திருந்தா என் வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 12 இறைவார்த்தைகள் நீங்கள் நம்புகிற பொழுது அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 48வது வசனம் சொல்கிறது, ஈசோவிடம் மகளே, உமது நம்பிக்கை உனக்கு நலமளித்தது, அமைதியுடன் போ. 12 ஆண்டுகள் இருந்த அனைத்தையும் இழந்து இதோ அந்த மனிதனின் ஆடை ஓரத்தை தொட்டாலே நான் சுகம் பெறுவேன் என்று அவன் நம்பினார். சுகம் கிடைத்தது. அப்ப வாழ்க்கையில நாம நம்பணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு சுகம் விடுதலை உண்டு. இரண்டாவது, எபிரேயர் புத்தகம் 10:38 வாசிக்கிறோம், நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு பெறுவார். யாரையும் ஏமாத்தாம எல்லா செயலிலும் நான் கடவுளோடு ஒன்றுபட்டு இருப்பேன் என்று நேர்மையோடு செயல்படுகிற பொழுது நமக்கு வாழ்வு கிடைக்கிறது. நம்பிக்கையோடு நேர்மையின் பாதையை பின்பற்றுகிற பொழுது நமக்கு வாழ்வு கிடைக்கிறது.
20 வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவர் சொல்வார், நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எத்தனை காலம் நான் உங்களோடு இருக்கக்கூடும், எத்தனை காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள முடியும் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். அவனை இடம் கொண்டு வாருங்கள். ஆக நம்பிக்கையோடு நாம் அதிசயத்தையும் செய்ய முடியும் என்பதை நான் சீடர்களுக்கு கற்பிக்கிறார். ஆனா நாம ஏன் இன்னைக்கு நம்புறது இல்லை? எங்கெங்கேயோ ஓடுவோம். எனக்கு மட்டும் பிரச்சனை வந்துருச்சு, யாராவது சொல்லுவாங்க, நீங்க போய் எதையாவது வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க குடும்பம் சந்தோஷமா மாறிடும். இந்த இடத்துல போய் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க கேட்டதெல்லாம் நடந்துடும். இந்த இடத்துல போய் ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லையற்ற ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். சொல்றாங்களா இல்லையா? அப்படி சைலண்டா பயங்கரமா பாக்குறீங்க, சொல்லுங்க. சொல்றாங்களா இல்லையா? சொல்றாமா? அதையும் நம்பி நாமளும் போறோமா? ஆனா இன்னைக்கே முடிவு எடுத்துக்கோங்க. வாழ்க்கையில கடவுளை நம்புகிறவன் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா சந்தேக கண்கள் கொண்டு இறைவன் இருக்கிறாரா, எனக்கு நடக்குமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த உலகத்துல இந்த சந்தேகத்தோடு நம்ம கேட்கிற பொழுது எதையும் பெற்றுக் கொள்வது கிடையாது. ஆண்டவர் ஒரே வார்த்தை அற்புதமா சொல்லியிருக்கிறார். எண்ணிக்கை புத்தகம் 23:23 யாக்கோபுக்கு எதிராக மந்திரம் ஆயும் எதுவும் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிராக குறிப்புகள் எதுவும் இல்லை. அதே என்னாகும் 24:9 இன்னும் ஆழமாக சொல்லப்படுகிறது. உனக்கு ஆசி பெறுபவன் ஆசி பெறுவான், உன்னை சபிப்பவன் சபிக்கப்படுவான். அவ்வளவுதான். அப்ப நம்ம ஆசியோடு கேட்கிற பொழுது பெற்றுக் கொள்கிறோம். உன்னை சபிப்பவன் சபிக்கப்படுவான். உனக்கு எதிராக எந்த ஒரு செயலும் இல்லை, என்னை நம்புகிறவன் நிறைவை பெற்றுக் கொள்கிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால எனக்கு எந்த டவுட்டோட எனக்கு நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற டவுட்டோட கடவுள்கிட்ட போக வேண்டாம். நிச்சயம் அவர் பார்த்துக் கொள்வார், அவர் என்னை விடுவிப்பார், என்னோடு உணர்வார் என்ற நம்பிக்கையை மட்டும் நாம் ஆழப்படுகிற பொழுது இறைவன் அனைத்தையும் அவர் செய்து காட்டுகிறார். அதே போல ரோமையர் 4:5 சொல்லப்படுகிறது, அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் நம்மை ஏற்புடையவராக மாற்றுகிறார். நான் அவரை நம்பினேன் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா அவரது பிள்ளை என்ற உணர்வோடு நம்மை ஏற்றுக்கொள்கிறார். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியுள்ளேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியுள்ளேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியுள்ளேன். நான் உம்மையே நம்பியுள்ளேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியுள்ளேன். அவரையே நிறைவாக நம்புகிற மனிதனாக நாம் இருக்க வேண்டும். இறை நம்பிக்கை ஒவ்வொரு நாளுமே நம்மை வழிபடுத்த வேண்டும் என்று கூறியவர்களே, எதையுமே வாழ்க்கையில டவுட்டோட எதையுமே கேட்காது. இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நடக்குமா நடக்காதா அப்படின்னு டவுட்டோட தான் கடவுள்கிட்ட போவோம். பார்த்துருக்கீங்களா? எதனால ஒரு விண்ணப்பம் வைப்போம், யாராவது என்ன கேட்டா உடனே சொல்லுவோம். நம்ம கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன், ஆனா நடக்குமோ நடக்காதோ தெரியாது. அப்ப ஏன் கேட்கிறோம்? கண்டிப்பா நடக்கும். என் இறை நம்பிக்கை அவர் வெளிப்படுத்துவார், எனக்கு நிறைவை தருவார் என்ற மேன்மையோடு நாம் வாழ வேண்டும் என்பதை தான் கடவுள் நமக்கு தெளிவுரையாக தருகிறார். அதனால்தான் பவுலடியார் சொல்லுவார் 2 கொரிந்தியர் புத்தகம் 5:7, நான் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்கிறேன் என்று. நம்ம பார்க்கிறது நம்ம வாழ்க்கையில செயல்படுவதை பொறுத்து இல்ல, என் ஆண்டவரிடத்திலே நான் கொள்ளுகிற நம்பிக்கையின் அடிப்படையிலே நான் வாழ்வடைகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப நான் கடவுள் மீது எனது நம்பிக்கை ஆழப்பட ஆழப்பட என்று வாழ்வு நிறைவை நோக்கி நடத்தப்படுகிறது. ஒரு கப்பலுக்கு எப்படி நங்குறோம் ஆழமாக தேவைப்படுகிறதோ, நமது வாழ்க்கையிலே நம்பிக்கை என்ற நம்புவதிலே நமது இறை நம்பிக்கை உடமையாக வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற மேன்மை தான் இறைவார்த்தை வழியாக சொல்கிறார். அதே போலதான் ரோமியர் 12:3 சொல்லுவார், இறையருள் பெற்றவன் என்னும் முறையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் கூறுவது, உங்களுள் எவரும் தம்மை குறித்து மட்டுமீறிய மதிப்பு கொள்ளலாகாது. அவரவர் செயலுக்கேற்றவாறு கடவுள் நம்பிக்கையை வரையறைத்து கொடுத்திருக்கிறார். அவை வாழ்க்கையின் முறைகளுக்கு ஏற்றவாறு நம்பிக்கை வரையறைத்து கொடுக்கப்படுகிறது. அதனால் எப்படி இருக்கணும் அதை வைத்துதான் நம்பிக்கை வரையறைக்கப்படுகிறது. அதனாலதான் ஆண்டவர் நம்மை நோக்கி கடவுள் இந்த இடத்தை விட்டு போ அப்படின்னு சொல்லும் பொழுது அவரையே நம்பி என்னை அழைத்த கடவுள் என்னை பார்த்துக் கொள்வார். அந்த முழுவதும் நம்பிக்கையிலே அவரை கடந்து செல்வதை நாம் விடுதலை பயணத்திலே வாசிக்கிறோம். ஒன்னே ஒன்று கன்னிகைகளுக்கு கொடுத்த மகனையும் எனக்கு பலி கொடு என்று கேட்ட
நம்பிக்கையில் தான் என் பையன் மீது கை வைக்காதே என்று தந்தையாம் கடவுள் குரல் ஒலிப்பதை கேட்கிறோம். அவ வாழ்க்கையில எல்லாம் அவர் பார்த்து விடுவார் என்ற நிறைவோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். அதைத்தான் இந்த 2ஆம் வாசகத்தில் வாசிக்கிறோம். 4:2 ஒரு சிலருக்கு நல்லது நடப்பதில்லை, அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆயினும் அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. ஏனெனில் கேட்டவர்கள் நற்செய்தி நம்பிக்கையோடு கேட்கவில்லை. அப்ப நான் என் வாழ்க்கையில எதை டவுட்டோட கேட்காம நம்பிக்கையோட இது நடக்கும், அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, அவர் பார்த்துக் கொள்வார் என்ற அந்த முழுமுதல் நம்பிக்கை தான் நம்மை ஆழப்படுத்துகிறார். ஏன்னா கடவுளோடு ஒன்றுபட்டு அவரது வார்த்தையோடு இணைந்து செல்லுகிற தன்மையில் தான் நமக்கு நிறைவு இருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவுரையாக தருகிறார். அப்ப நம்ம வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளுமே இந்த நம்பிக்கையை வலுப்படுத்த நமது வாழ்க்கையின் தன்மைகள் உயர்த்தப்படுகிறார். என்னைக்குமே கடவுள் நம்மை கைவிட மாட்டார். நல்லா பாத்தீங்க அப்படின்னா கடவுள் நம்மோடு உடன் பயணித்துக் கொண்டு வருகிறார். ஆனா நாம தான் ஒவ்வொரு முறையும் இஸ்ரேல் மக்கள் மாதிரி ஓடி போயிடுவோம். ஆனா ஓடி போனா கூட மறுபடியும் பிடிச்சு வச்சுக்குவார். அதனால எல்லா சூழ்நிலைகளிலும் அவரோடு உடன் இருந்தார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோள் மீது சுமப்பது போல மக்களை அவர் சுமந்து காத்ததை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம தெளிவா வாசிப்போம். ஏற்றப்பட்ட 8:40 அவர்கள் உடுத்தியிருந்த உடை நைந்து போகவில்லை, காலடிகள் பிரிந்து போகவில்லை. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோள் மீது சுமப்பது போல அவர்களை சுமந்து காத்தார் என்று நாம் வாசிக்க கேட்கிறோம். இரவிலே நெருப்பு தூணாக, பகலிலே நீக்க தூணாக உள்ளது. அனைத்தையும் கொடுத்து பராமரித்த கடவுள் நம்மை ஒருபோதும் விட்டு விட மாட்டார் என்ற இந்த ஆழமான நம்பிக்கை நம்மை வெளிப்படுத்தப்படுகிற பொழுது எல்லாம் நமக்கு நடத்தி பாதை நோக்கி வழிநடத்த உதவும் காரணமாக இருக்கிறது. அதனால ஒருபோதும் நாம் கடவுளை விட்டு விலகி நிற்க கூடாது. அதனால்தான் பெரும்பாலும் 57:1 சொல்கிறார், இடர் நீங்கும் வரை உன் இறக்கைகளின் நிழலையை எனக்கு புகலிடமாய் கொண்டுள்ளேன். என் வாழ்க்கையில எல்லாம் கடந்து போகிற வரையும் நான் உண்மையை நிரந்தரமாய் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என்று அவரிடத்தை தஞ்சம் புகுகிறவர்களுக்கு எல்லாம் நிறைவின் பாதை நோக்கி அவர்களை நடத்துகிறார். இல்ல நான் என் இஷ்டப்படிதான் இருப்பான் அப்படின்னா கூட ஆண்டவர் தெளிவா சொல்கிறார். செக்கரியா 9:12 நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளை உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள், 2 மடங்கு நன்மைகள் நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆக இறை நம்பிக்கையோடு அவரிடத்தில் திரும்பி வருகிறது அனைத்தும் நிறைவாக விளக்கப்படுகிறது. அதைத்தான் முதல் வாசகம் தெளிவாக நமக்கு உணர்த்திவிட்டது. சோர்வில் இருக்கும் பொழுது ஆறுதலை நாம் முழுமையாக அவர் மீது நம்பி தேடுகிற பொழுது நிறைவு கிடைக்கிறது. மனக்குழப்பத்திலே நாம் முழுமையான ஓய்வை இறைவனத்தை நாடுகிற பொழுது நம்பிக்கை கொள்ளுபடுத்தப்படுகிறது. எனது வாழ்க்கை சிக்கலிலே எனக்கு யாரும் இல்லை என்ற உணர்வு வருகிற பொழுது நூற்றுவ தலைவன் போல முழு நம்பிக்கையோடு அவர் பாதம் சரணடைகிற பொழுது எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். வாழ்க்கையில் எது நடந்தாலும் இந்த இறை நம்பிக்கை மட்டும் விட்டு விலகாமல் அவர் பார்த்துக் கொள்வார். அவரோடு இருக்கிறார். அனைத்து வகையான சூழ்நிலைகளிலும் உடனிருப்பார் என்ற நம்பிக்கையை நமது வாழ்க்கையை விடுபடுத்துவோம். இதுவரை காத்த தேவன் இனியும் நம்மை காப்பார் என்ற நம்பிக்கையில் ஆமென். எழுந்து நமது மன்றாட்டுகளை ஆண்டவருக்கு ஒப்புக்கொள்வோம். ஆண்டவரே என் மன்றாட்டை கேளும்.
எச்சரிக்கையாய் இருக்கவும் தங்கள் வாழ்வை முடித்து இறைவாதம் சேர்ந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்வு அளிப்பவராய் கிறிஸ்து தோன்றும் பொழுது அவரோடு மாற்றி பொருந்தியவராய் தோன்றியிட வரமல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
இந்நாவில் ஒழுகிறது தாகமாயிருக்கிறேன் அதிகமாய் துதிக்கிறேன் நான் தாகமாய் இருக்கிறேன் அதிகமாய் துதிக்கிறேன் என் மீட்பர் என் நேச சந்நிதியில் எப்போது நான் இருக்கப் போகிறேன். இவருடைய நான் வீழ்ச்சிவது உமது அன்பின் ஆரவாரத்தை குறைவாக தருகிறார் இறைவா. எங்கள் வாழ்வின் நம்பிக்கையை உணர்ந்து வேண்டும் வீழ்ச்சி இதோ யாக்கோபை போல முழுவத நம்பிக்கையோடு வீழ்ச்சிருக்க ஒவ்வொரு இதயங்களை வீழ்ச்சியாக ஒப்புவிடுகிறேன். எங்கள் தேவைகளை ஆய்ந்தறிந்து வழிநடத்துகிற ஒரு அன்பின் இறக்கம் இதோ வீழ்ச்சிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடு தங்கி இதோ எங்களுக்காக பரிந்து வீசுகிற தோழி அற்புத பாதத்திலே நம்பிக்கையோடு நாங்கள் எங்கள் விண்ணப்பங்களை எடுத்து வைக்கிற நேரத்தில் உமது அன்பின் இறக்கத்தினால் நாங்கள் ஒவ்வொருவரும் வீழ்ச்சியாக நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இதோ கேட்பதற்கு முன்பாகவே தேவைகளை ஆய்ந்தறிந்திருக்கிற உமது அன்பின் இறக்கம் வீற்றிருக்கிற ஒவ்வொரு இதயங்களுக்குள் பிடிகொண்டு இதோ தேவைகளை நிறைவு செய்து உமது அன்பின் பாதைகளை ஆர்வாரத்தோடு நாங்கள் வழிநடத்தப்படும்படியாக விடுகிறோம். பிள்ளைகளுக்கு தேவையான சாலமோனி வல்லமையான ஞானத்தை கொடுத்து இதோ உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிபவர்களாக உமது இரக்கத்தை பின்பற்றுபவர்களாக உமது அன்பின் ஆரவாரத்தை புரிந்து கொள்ளுபவர்களாக அவர்களை உருமாற்றும்படியாக விடுகிறோம். நம்பிக்கையோடு கேட்கிறோம் ஆண்டவரை. 100 கொண்டு வந்த நம்பிக்கையோடு நாங்களும் எங்கள் விண்ணப்பங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். நீரே பொறுப்பேற்று எங்கள் இதய கதவுகளை ஆய்ந்தறிந்து உமது அன்பின் இரக்கத்தினால் எங்களை வெளிப்படுத்தும்படியாகவும் இதோடு நிறுத்தி நீர் வழிநடத்துகிறேன். போகையிலும் வருகையிலும் உமது அன்பின் ஆவியானவர் உணர்கிறார் என்ற இறை நம்பிக்கையை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஏறெடுத்து நிறைவின் பாதையை வழிநடத்தும்படியாக உம்மை இறைஞ்சி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாடல் எண் 41. பாடல் எண் 41.
உறவிடம் புனித தொக்கியாரை நிலையாக ஒளிவித்ததோடு தூயாவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புகிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது அருமையும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, இன்றும் இல்லாமல் இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏழைகள் முழுமையான மறைமொழிகளால் புனிதந்தோழியாரை உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி கிறிஸ்துவை உமக்கு அருள்பெரும் செயல்களுக்கு உலகறியவர் காட்டினார். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வல்லமை உமது வல்லமை திறந்தோங்க செய்தருளி வலுவற்றவர்களை உமது ஆற்றலில் சாட்சிகளால் நீரினாலும் திரசைந்து ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அடைந்திருக்கிறோம். ஆகவே உடைய ஆவியை விளைந்து இக்காணிகளுக்கு உண்மை வைக்கிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
ரத்தத்தின் கிண்ணம் இது பாவமன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவரை நினைவு கொள்கிறோம். எங்கள் திருத்தம் எளியோ எங்கள் ஆயிரம் அசரை எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நடைபெற செய்கிறோம்.
அதுவரை தீமை அனைத்திலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்முடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு பிழையும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. இன்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியோடு இன்று வருவதாக. அவர் தருகின்ற அமைதியை ஒரு மற்றோடு பகிர்வோம். நீங்களும் நானும் அவரது நம்பிக்கை விடுமையாக தன்மையை உணர்ந்தே இவரது விருதுகளை பெற்று நாம் அனைவரும் பெற்றோம். Na
குறித்து அவருடைய ஆசிரியர்கள் தந்தை நெல்சன் அவர்கள் ஒரு சிலர் எஸ்பி லாரன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃப்ரண்ட் பில்டிங் யார் சொல்கிறாலும் பெரியசாக கிளாஸ் பண்ணுறாங்க உடனே ஃப்ரண்ட் பில்டிங் நான் சொல்கிறேன் ஒருத்தர் பதில் சொல்லலாமா A friend in name is a friend in name. Okay, அர்த்தம் உண்மையான நண்பர்கள் யாருன்னா தேவைப்பட்ட எஸ்பி லாரன்ஸ் மழைமோட்ட நச்சரியை படிப்பு இன்னைக்கு ஆண்வாய் முறையில் தேவசாயமுறை காற்றாடி முறையில் திருத்தந்தையுடைய தூதர் அவருக்கு பேர் வெளிநாட்டு வேறு வாய்ப்புடைய கடைசி பெருத்தி அவர் தேவசாயங்களை இந்திய நாட்டு பொது நிலையினரின் பாதுகாவலர் அப்படின்னு அறிவிக்கிற ஒரு மாபெரும் விழா அந்த விழாவுக்கு இருக்கிறார். இந்த சமயத்தில் ஒரு முடியாத எனக்கு போகணும்னு சொல்லும்பொழுது அடுத்த அந்த கூட மகிழ்ச்சியோடு வரவேற்றார். ஒரு பாக்கியம் என்னன்னா ஒரு ரொம்ப சத்தம் வருதுதா அப்போ பார்த்தீங்கன்னா கோரஸ் நல்லா இருக்கு மிக அருமையாக இருந்தது. அவருடைய கைவினைக்கு நன்றி. அவர்களுடைய ஆசிரியர் இதை மகளை சிறப்பித்துக் கொண்டிருந்த 3ஆம் அந்தியம் திருவழிபாட்டு குழுக்களுக்கு நன்றி. நாளைய தினத்தை சிறப்பிக்கிறவர்கள் கொடுத்த அந்தோணியார் நட்பாடி வாங்கிட்டார். நன்றி மன்றத்தால் அனைவரும் இருப்போம். உதவி செய்கிறார். அதை சொத்துவதெல்லாம் கேட்க மாட்டேன். சந்தோஷமா சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுங்க. பக்கத்தில் கையை பிடிங்க. நான் சொல்றத சொல்லுங்க. கையை பிடிங்க. நான் சொல்றத சொல்லுங்க. இன்று இறைவன் நிறைவாக இறை நம்பிக்கையோடு வாழ ஆசிரியையும் அருளையும் கொடுத்திருக்கிறார். இந்த இறை நம்பிக்கை உங்களிலும் உங்கள் குடும்பத்திலும் நிறைவாக தங்கும்படியாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களை நான் வாழ்த்துகிறேன். இதே சந்தோஷமா இருக்கு, சோகமா இருக்கு. சரி, நன்றியோடு ஆண்டவரே, நகவுளவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்று கொண்ட விடைகளுக்காக இன்றும் நன்றியுள்ளவர்களாக இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.